நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம இந்து இருக்காங்கல்ல, இந்து வந்து மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சுடர் தான் என்னோட தங்கச்சி. என்னோட அப்பா யாருன்னா சுப்பிரமணி. எல்லாருமே வந்து உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற உண்மைய வந்து இந்து சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில வந்து பத்திரத்த வந்து மாத்தி குடுக்குறதுக்காக எழிலெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அத வந்து சுடர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கு உங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேமே வந்து இந்துவ தான் காட்டிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்து வந்து வீட்டுக்கு வெளியில தான் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து யாரு கண்ணுக்குமே தெரியல. ஆனா அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எழில் நிப்பாட்டுங்க. தயவுசெய்து வந்து இந்த பத்திரத்த வந்து கையெழுத்து போட்டு குடுத்துறாதீங்க. மனோகரி வந்து உங்கள நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்வேதாங்கிறது வந்து எனக்கு யாருன்னே தெரியாது. தயவுசெய்து வந்து இத நம்புங்க. நான் சொல்றது தான் உண்மை அப்படின்னு வீட்டுக்கு வெளியில வந்து எவ்வளவோ கத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து வக்கீல் வந்து வந்திருக்காரு. சார் நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்து மேடமுக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து நான் அந்த பத்திரத்துல எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன். நீங்க சைன் போட்டு குடுத்துட்டா போதும். அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து இந்து உங்க ஃபேமிலிக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படிங்கிற மாரி வந்து வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகே வக்கீல் சார். அந்த பத்திரத்த குடுங்க. நான் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு குடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா இந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எழில் தயவுசெய்து கையெழுத்து போடுறத நிப்பாட்டுங்க. நிறுத்துங்க. இந்து என்னோட தங்கச்சி சுடர் தான். சுடர் தான் என்னோட தங்கச்சி. சுப்பிரமணி தான் என்னோட அப்பா. தயவுசெய்து வந்து இத நம்புங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வெளிய நின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது யாருக்குமே கேட்கல. நம்ம சுடர் கூட அவங்க சொல்றது வந்து கேட்கல. இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பரபரப்பா வந்து இந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குனு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க பவரால வந்து ஒரு அதிக வேகமான காற்று வந்து வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி பண்ணுறாங்க. அது பார்த்துக்கிட்டோம்னா அங்கனக்குள்ளே இருக்கிற பத்திரம் எல்லாமே ஆட ஆரம்பிச்சிருது. பறந்துடுது. பத்திரமெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருது. எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக போயிடுது. என்னடா எழில் வந்து இப்படி கையெழுத்து போடுற நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா மனோகரிக்கும் ஸ்வேதாக்கும் எப்படா அவன் கையெழுத்து போட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஈகராக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. திருப்பி வந்து வக்கீல் வந்து சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பேப்பர்லாம் பறந்துருச்சு, எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஆர்டர் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதில் கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அவங்க ஆர்டர் பண்ணி அந்த இடத்துல திருப்பி எழில் சார்கிட்ட கொடுக்காங்க. சார் இந்தாங்க சார் இப்போ நீங்கள் கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுக்காங்க. எழில் வந்து கையெழுத்து போட போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா இந்து அவங்க ஃபோட்டோ வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருது. சுடருக்கு வந்து தெரிஞ்சிருது இதில் ஏதோ வந்து உள்குத்து இருக்குது. ஏன்னா இந்து அக்காவோட ஃபோட்டோ வந்து இந்த காற்றுக்கு ஆடுது அப்படின்னா இந்த ஸ்வேதா தான் ஏதோ தப்பானவளா இருக்காளே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் நிப்பாட்டுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இது என்ன சுடர் கையெழுத்து போகிற நேரத்தில் இப்படி நிப்பாட்ட சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை ஸ்வேதா தான் இந்து அக்காவோட தங்கச்சி அப்படின்னு உங்களுக்கு யார் மூலியமாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எனக்கு சாரதா அம்மா தான் தெரிவிச்சாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த அம்மா இல்லாமல் எப்படி சார் நம்ம வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியும்? அந்த அம்மா குணமானவனையும் நம்ம எல்லாத்தையுமே அந்த அம்மா முன்னாடியே நம்ம வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க. டக்குன்னு பார்த்தா கனகவள்ளி அம்மா வந்து இதான்ப்பா சரி எழில் அதான் சரியாக இருக்கும், பேசாமல் சுடர் சொல்கிற மாதிரி செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அந்த மாதிரியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழிலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஸ்வேதாக்கும் மனோகரிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலை. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.